ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா SCP-957 த வெயிட்டிங் ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிட்டர். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போற அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸ் டாபிக் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். SCP-957 ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிட்டர் த வெயிட்டிங். SCP-957 2 மீட்டர் ஹைட்டும் 72 கிலோகிராம் எடையும் உள்ள ஒரு எலும்புக்கூடு. ஏன் இது எலும்புக்கூடு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோட உடம்புல சதை பகுதியே கிடையாது. இன்னொன்னு, இதனால பேச முடியும், பார்க்க முடியும், மூவ் பண்ண முடியும். ஆனா இதோட உடம்புல சதைப்பகுதி கிடையாது. சரி, இன்னர் ஆர்கன்ஸ் எதுவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட நெஞ்சு குழியில ஒரு ஓப்பனான ஒரு பகுதி இருக்கும். அந்த ஓப்பனான பகுதி வழியா பார்த்தோம்னா எம்டியான ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு இன்னர் ஆர்கன்ஸ் கிடையாது. இதுக்கு எப்படி உயிர் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இதனால பேச முடியும். இது இங்கிலீஷ் சரளமாக பேசக்கூடியது. ஆனால் வெளிப்படையாக தன்னை அறிமுகம் இல்லாத மனுஷங்கள்கிட்ட வித்தியாசமான லாங்குவேஜில் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்கள குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காண்டி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மனுஷங்க வாழக்கூடிய, அதுவும் தனியாக வாழக்கூடிய மனுஷங்க வீட்டில் ஒரு இருட்டான பகுதியில் ஓரமாக வசிக்கக்கூடியது. சப்போஸ் அந்த மனுஷங்க அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு எந்த வீட்டில் அடுத்த மனுஷன் தனியாக வாழ்றானோ அவன் வீட்டில் போய் ஒரு இருட்டான பகுதியில் வாழக்கூடியது. இன்னொன்று, அந்த இருட்டான பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனுஷனோட கண்ணில் தென்பட்டு அதுக்கப்புறம் அந்த நெஞ்சில் எம்டியான ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ்க்குள்ள அந்த மனுஷனை இழுத்து உள்ள கம்ப்ரெஸ் பண்ணி வச்சு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு அவனை ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது உள்ள போயிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்த மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனக்கு கண்களே கிடையாது, தான் ஒரு பிளைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான தோற்றத்துல அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். இன்னொன்று, பிரெய்லி முறை, இது ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவனோட கூட பிறந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் அவன்கிட்ட இருக்கும். அதாவது பிளைண்ட் எப்படி பிரெய்லியை கத்துக்கிட்டு அந்த முறைப்படி வாழ ஆரம்பிப்பாங்களோ அதே மாதிரி இந்த SCP-957 பாடிக்குள்ள கம்ப்ரஸ் ஆன ஒரு மனுஷன் திருப்பி 4 மணி நேரத்துக்கு வெளியில வரும்போது பார்வையற்ற மனிதர்கள் பிரெய்லி மெத்தட்ல எப்படி பேசி பழக ஆரம்பிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்களை 957-1 அப்படின்னு சொல்லி SCP ஃபவுண்டேஷன்ல அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷங்க வெளியில போயிட்டு, அதாவது கண்ணு தெரியாமே வாழ ஆரம்பிப்பாங்க. கண்ணு தெரியாமே வெளியில போயிட்டு டிராவல் ஆகிட்டு திருப்பி வீட்டுக்கு திரும்புறதுக்காண்டி தனக்கு ஹெல்ப்புக்கு ஒரு மனுஷனை ஹெல்ப் கூட்டிட்டு வருவாங்க. அப்படி வெளியில போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வர மனுஷங்களை உள்ள கொண்டு வந்து SCP-957 அப்படின்னு சொல்லப்படுற அந்த எலும்பு கூட இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் உள்ள வந்த மனுஷங்க அந்த SCP-957 வலையில மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் SCP-957 SCP-957-1 சேர்ந்து புதுசா வெளியிலிருந்து ஹெல்ப்புக்கு வந்த மனுஷங்களை பாடாப்படுத்தி அவங்கள தன்னுடைய வலையில சிக்க வச்சு SCP-957 அவங்கள ஒரு தன்னோட உடம்புல கம்ப்ரெஸ் பண்ணி 957-1 எப்படி மாத்துச்சோ அதே மாதிரி 957-2 அப்படின்னு அந்த மனுஷனையும் கண்களே இல்லாத ஒரு மனுஷனா நடமாட விட்டுரும். அதுக்கப்புறம் SCP-957 SCP-957-1 பார்ட்னர்னு தெரியாம வெளியில இருந்து வந்த ஹெல்ப்புக்கு வந்த மனுஷங்க அந்த வீட்டுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் SCP-957-1க்கு சமைக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு அந்த வெளியிலேருந்து ஹெல்ப்புக்கு வர ஒரு சில மனுஷங்களை வேட்டையாடி அவங்க உடம்புல ஒரு சில நோயை வர வச்சு அவங்க உடம்புல இருந்து வெளியாகிற கழிவுகள் திரவத்தை பயன்படுத்தி ஒரு புதிய டிஷ் ஒன்று சமைச்சு SCP-957-1க்கு டேஸ்டான ஃபுட்டுன்னு சொல்லி வழங்கி இப்படிதான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் SCP-957-1 SCP-957க்கும் இடையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் SCP-957-1 ஒரு வினோதமான முறையில ஒரு உணவை சமைச்சு அந்த SCP-957-1க்கு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த SCP-957-1 எரிச்சு கொடூரமான முறை கொண்டுட்டு திருப்பி அந்த இடத்த விட்டு மறைஞ்சு இன்னொரு தனியா வாழக்கூடிய ஒரு மனுஷங்க வீட்டுல போய் அவங்க வீட்டுல எந்த பகுதி இருட்டா இருக்கோ அந்த பகுதியில போய் தஞ்சம் அடைஞ்சிரும். இப்படிதான் இந்த SCP-957 வாழ்க்கை மாறி மாறி நடைபெறுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது SCP பத்தி தகவல் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருக்க பிடிக்கலன்றத லைக் டிஸ்லைக் மூலமா நீங்க தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.